குப்பையில் தவறவிட்ட 15 சவரன் தங்க நகைகளை காவல் நிலையத்தில் ஒப்படைத்த தற்காலிக துப்புரவு பணியாளருக்கு பாராட்டு. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி காட்டு தலைவாசல் பகுதியில் வசித்து வருபவர் டார்ஜிலின். இவர் வெளிநாடுகளுக்கு டிக்கெட் எடுத்துக் கொடுக்கும் டிராவல்ஸ் நடத்தி வருகிறார். டார்ஜிலின் குழந்தை சிறிய கைப்பையில் வைத்திருந்த 15 சவரன் தங்க நகையை எடுத்து வீட்டில் உள்ள குப்பை தொட்டியில் போட்டுள்ளது. இதை கவனிக்காத டார்ஜிலின் குடும்பத்தார் தினமும் வீடுகளுக்கு வந்து குப்பைகளை சேகரித்து செல்லும் செல்வி என்ற 8 மாதங்களுக்கு முன்பு பணியில் சேர்ந்த தற்காலிக துப்புரவு பணியாளர் 15 சவரன் நகைகளை இன்றைய மதிப்பிற்கு 18 லட்சம் ரூபாய் தான் சேகரித்த குப்பைகளை சேகரிக்கும் பொழுது பிளாஸ்டிக் பாட்டில் போன்ற பொருட்களை தனியாக பிரித்தெடுப்பது வாடிக்கை. அதுபோல இந்த பரிசையும் தனியாக எடுத்து வைத்துள்ளார். வீட்டில் மணி பர்ஸ் திறந்து பார்த்த பொழுது அதில் நகை இருந்ததையும் கண்டவுடன் தனது கணவர் மௌனகுருவை அழைத்துக் கொண்டு காரைக்குடி வடக்கு காவல் நிலையத்தில் தங்க நகைகளை ஒப்படைத்தார். அதனைத் தொடர்ந்து உரிமையாளர்கள் யார் என்று கண்டறிந்து காரைக்குடி ASP ஆசிஷ் புனியா IPS முன்னிலையில் உரிமையாளரிடம் நகைகள் துப்புரவு பணியாளர் செல்வி மூலம் ஒப்படைக்கப்பட்டது. துப்புரவு பணியாளருக்கு நகையை பெற்ற உரிமையாளரும் காவல்துறையினரும் நன்றியை தெரிவித்தார். நகையின் உரிமையாளர் துப்புரவு பணியாளர் செல்வியின் நேர்மையை பாராட்டி அவருக்கு 20,000 ரூபாய் வழங்கினர்.